1000 நாட்களை தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக அரசோ இல்ல மத்திய அரசோ முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கையில ஈடுபடல. அது அதானி என்பவர் மோடியுடைய பிராக்சி தான். அரசாங்கம் அந்த பெர்மிஷனை குறிப்பிட்ட நபர்களோடு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் நீங்களை சந்திக்க வேண்டும். இல்ல திமுக அரசு கூட ஏவா வேலு கூட 8 வழிச்சாலைகள் திட்டம் கைவிடப்படவில்லை என்று தான் சொல்லியிருக்கிறார். பெரியார் திராவிடம் தமிழ் தேசியம் என்றெல்லாம் சொல்கிறார். இந்த பக்கம் நில்லு இல்லது அந்த பக்கம் நில்லு, நடுப்பக்கம் நின்றால் அடித்து செத்து போவா என்று சீமானுடைய விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா நேற்று நடந்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் கூட தலித் மக்களுக்கு இல்லை, இடமில்லை. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து ஜெம் தொலைக்காட்சியின் மூத்த நெறியாளர் சுபியான் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம், ரொம்ப சந்தோஷம் விஜயபாலன் சார். வாங்க, ரொம்ப நன்றி. உங்களை முதல் முறையாக நேர்காணல் செய்வதில் எனக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்ம நிறைய பேச வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கலாம். என்ன நம்ம இன்னைக்கு பேசலாம், என்ன செய்திகள்? ஏன்னா இன்னைக்கு நாட்டினுடைய முதுகெலும்பு எதுனா வேளாண்மை. வேளாண்மையை அழித்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல பரந்தூர் என்ற இடத்துல சர்வதேச பசுமை விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அதற்காக ஏறக்குறைய ஒரு 6000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. அந்த திட்டத்தை எதிர்த்து அந்த பகுதி மக்கள் ஒரு 1000 நாட்கள் நோக்கி ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், நாளைக்கு சென்று நேரில் பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுடன் உரையாட உள்ளார். இந்த பயணம் எப்படி அமையும் என்று எதிர்பார்க்குறீங்க? இதுல நீங்க முதல்ல கேட்கிறது விஜய் போறது நம்ம 2வது பேசுவோம். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு முன்னேற்றம் அது. எப்படின்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சிகளை நாம் நேரடியாக இந்த ஏகாட்டூர் அப்படிங்கிற ஒரு கிராம மக்களோடு பேசியிருக்கிறோம். யாகனாபுரம் 2000 ஏக்கர் முழுமையாக அழிக்கப்படுகிற ஒரு நிலப்பரப்பு. பெரும்பான்மையாக தலித் சமூக மக்கள், எளிமை நிறைந்த விளிம்பு நிலை மக்கள் வாழ்கிற ஒரு சிற்றூர், அழகான ஊர். வளர்ச்சி என்பது தேவைதான், தேவை இல்லையா அப்படி கேள்விகள் சிலர் அறிவுபூர்வமாக கேட்கிறாங்க. வளர்ச்சி தேவை, ஆனால் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? 6 நீங்க சொன்ன மாதிரி 13க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள், இயற்கை வளங்கள், குடியிருப்புகள் இதெல்லாம் அழிக்கப்படக்கூடாது. ஏரிகள் எல்லாமே அழிக்கப்பட்டு வயலும் சார்ந்த நிலங்கள். அது மட்டும் இல்லாம பல நூற்றாண்டுகளாக, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம், நமக்கு தெரியல, தமிழருடைய கலாச்சாரத்தில் அங்க மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலத்திலிருந்து அவர்களை வெளியேற்றி ஒரு வளர்ச்சி, கண்கற்ற பின்பு சூரிய உதயம் எந்த பக்கம் போனால் நமக்கு என்ன அப்படிங்கிறதா அது. இந்த நாட்டினுடைய ஒரு சிறிய அளவுகள் கூட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. ஆக வளர்ச்சி தேவை, கண்டிப்பா தேவை. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் எந்த அடிப்படையில், நீங்க சொன்ன மாதிரி ஏகனாபுரத்தில் 2000 ஏக்கர் முழுமையாக அந்த கிராமமே அழிஞ்சு போகிறது. இன்னைக்கு ஒரு விவகாரத்தை பாருங்க. இந்த வளர்ச்சிக்கு அப்புறம் என்ன கேள்வி வருது? அந்த பிள்ளைகள், அந்த குழந்தைகள், அந்த குடும்ப கட்டமைப்புகள் அனைத்தும் சீரழிஞ்சு போகுது. பாரம்பரியமே அழிக்கப்பட்டு. ஏன்னா சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. அவங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு 50 ஏக்கர் 30 ஏக்கர் 15 ஏக்கரை சொந்தமா செய்வாங்க. அந்தந்த காணிகளில் அவர்களுக்கு அந்த வரப்புக்கு வாழ்வாதாரமே டோட்டலா அதுல கிடைப்பதை, அந்த நிலபலன்களில் கிடைப்பதை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இன்னைக்கு அந்த மக்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்க இவ்வளவு தரோன்னு பேசுறாங்க. இதெல்லாம் மனசாட்சி அடகு வைத்த பேச்சு. இந்த ஸ்கொயர் ஃபீட்டுடைய பணத்தை வாங்கி அங்கேயே அவர்கள் பங்கு போட்டுக்கொண்டு அந்த குடும்ப கட்டமைப்பு அப்படியே சீரழிந்து சென்னை நோக்கி, திருச்சியை நோக்கி, விழுப்புரத்தை நோக்கி இடம்பெறுவார்கள். அந்த குடும்ப கட்டமைப்பு அப்படியே சீரழிந்து நாசமாகி போகும். இதெல்லாம் நம்ம கேட்பதற்கு ஒரு கண்ணீர் வருவதற்கான ஒரு சூழல் தான். கண்டிப்பா. அதுவும் 1000 நாட்களை தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக அரசோ இல்ல மத்திய அரசோ முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கையில ஈடுபடல. அதுதான் வருத்தப்படக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். சர்வதேச பசுமை விமான நிலைய திட்டம் தேவைதான். அந்த திட்டத்தை ரத்து செய்ய சொல்லல. அந்த திட்டத்தை வேறு இடத்துல மாற்றி அமைங்க தான் அவங்க சொல்றாங்க. சுற்றுச்சூழல் அதுதான் சொல்றாங்க. ஏன்னா விமான நிலையம் தேவை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்க ஒரு பெரிய சாபக்கேடு என்னவென்றால், சென்னை புறநகர் பகுதிகளில் எல்லாம் கொண்டு வரணும்னு விரும்புறாங்க. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது திருச்சி தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் குரல்கள் அப்பொழுது ஒளிந்தது. அதற்கான நடவடிக்கைகளும் கூட 80களில் அவர் எடுத்தார்.
துரதிர்ஷ்டவசமாக நடக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொட்டல் காடுகள் ஏராளமாக இருக்கும். உதாரணத்திற்கு பெங்களூருடைய விமான நிலையங்கள் கூட சிட்டி புறத்திலிருந்து வெளியே வைத்திருக்கிறார்கள். அப்படி பொட்டல் காடுகளாக மனித குடியேற்றங்கள் அல்லாத பல நிலங்களை கண்டுபிடித்து இந்த மாதிரி ஒரு 5000 ஏக்கர் எடுக்கலாம். இதுல 2500-3000 ஏக்கர் பட்டா லேண்டு, மீதி உள்ளது புறம்போக்கு. எல்லாவற்றையும் சேர்த்தான் எடுத்திருக்கிறாரு, பட்டாவோ புறம்போக்கோ. அந்த புறம்போக்கு நிலம் என்றாலும் அது கால்நடைக்கான மேய்ச்சல் பகுதி. அந்த புறம்போக்கு அதாவது மேய்ச்சல் புறம்போக்கு, ஏரி புறம்போக்கு எல்லாம் உண்டு. கால்நடைகள் அழிக்கப்படுகிறது, கால்நடைகளுக்கான நீர்நிலைகள், அவர்களுடைய மேய்ச்சல் புறம்போக்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, வாழ்வாதாரங்கள் அழிக்கப்பட்டு, எல்லாவற்றையும் நாசம் செய்து இவற்றில் சமபங்கு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசுக்கும் திமுக அரசுக்கும். திமுக அரசு அது நான் என்ன நினைக்கிறேன் என்றால் ஒரு இனத்துரோகம் செய்த அரசாகத்தான் இப்பொழுது சமீப திமுகவினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் யூகிக்க முடிகின்றது. அதாவது திமுக அரசாங்கத்தை முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு எதிராகவும் செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு திமுக மீது வைக்க. அப்படி இல்ல, நீங்கள் சொன்னது எல்லோருக்கும் விரோத அரசாக இருக்கிறது. 48,000 கோடி ரூபாய் என்று நினைக்கிறேன் இந்த பரந்தூருடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர். அது யாரு கையில் ஒப்படைக்கப்படுகிறது என்றால், எந்த திமுக, எந்த இந்தியா கூட்டணி யாரை எதிர்த்து போராடுகிறார்களோ அந்த அதானி குடும்பத்திற்குத்தான் அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தூத்துக்குடியிலிருந்து சென்னை வேலூர் வரைக்கும் வரக்கூடிய NH, அதனுடைய 27 என் பெயர் தெரியவில்லை, அதையுடைய நிர்வகிக்கும் பொறுப்பும் அதானிக்கு இப்பொழுது நேற்று 4 நாளைக்கு முன்பால் செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சில நாட்களுக்கு முன்பு அதானியுடைய மகன், அதானியுடைய மச்சினர்கள் எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார்கள் என்ற செய்தி வந்தது சித்தரஞ்சன் தாஸ்ல. அது அவர் வந்தது உண்மைதான், என்னை சந்திக்கவில்லை என்று திமுக ரொம்ப நாளைக்கு அப்புறம் பல டிசென்ட்க்கு வாய்ஸுக்கு அப்புறம் திரு ஸ்டாலின் தரப்பிலே விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் காட்டுப்பள்ளி துறைமுகம் அதானி, அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் அதானி, வேலூர்லிருந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய டோல்கேட் முழுவதும் நிர்ணயம் செய்கிறது டோல்கேட் அதானி. அதானி என்பவர் மோடியுடைய பிராக்சி தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் நியாயமானவர்களா? யாரை கெடுக்கிற? திமுகவை. தமிழர்களின் நலன் ஒன்றே பேசக்கூடிய திமுக தமிழ் மக்களை, பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை இடம்பெற செய்து அவருடைய வாழ்வாதாரத்தை அழித்து, நிலபுலன்களை அழித்து, ஏரி, மேய்ச்சல் நிலங்கள், மலைகள், குடிநீருக்கான அந்த கால்வாய்கள், அற்புதமான பச்சை பசேல் என்ற விளைநிலங்கள், அவற்றில் நஞ்சைகளும் இருக்கிறது, புஞ்சைகளும் இருக்கும். அத பசுமையை அழித்து பசுமை விமான நிலையம் தேவையா என்ற கேள்வி முன்வைக்கிறார். அந்த கேள்வி தப்பு. பசுமை விமான நிலையம் எப்படி? பசுமை அழித்த பிறகு எப்படி பசுமை விமான நிலையம் வரும்? அவங்க மக்களை மடைமாட்ட செல்கிறார்கள். இப்பொழுது இவற்றில் ஒரு சாபக்கேடு என்னவென்றால், எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் செய்வார்கள். புதுமையாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தாவகவினுடைய சார்பிலே பெர்மிஷன் கேட்டதாகவும், அரசாங்கம் அந்த பெர்மிஷனை குறிப்பிட்ட நபர்களோடு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் நீங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கடும் போக்குவாதத்தை சொல்லியிருக்கிறது. அங்கேயும் நமக்கு என்ன கேள்வி என்றால், மக்களை சந்திப்பதில் 1000 நாட்களுக்கு மேல் ஆயிரக்கணக்கான மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது அவர்களை சந்திப்பதற்கு எளிய நிலை மக்கள், தினக்கூலிகள் 100, 200, 300 தான் சம்பாதிப்பார்கள். அவர்களை சந்திப்பதற்கு ஒன்றும் அரசாங்கம் இவ்வளவு கடும் போக்கை குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட நாட்களில், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோடு எண்ணிக்கையிலான மக்கள் தான் செல்ல வேண்டும் என்று சொல்வது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டுப்பாடு அல்ல, ஒரு ஆபத்தான ஒரு போர்க்கள சூழலை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு ஹமாஸோடு இஸ்ரேல் இந்த ட்ரூ ஸ்டாக்ல இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் ஒரு அப்நார்மல்சி இருக்கிறதா? அதாவது அசாதாரண சூழல் இருக்கிறதா என்ற கேள்வியும் கூட நமக்கு எழுகின்றது. அது மக்களுடைய தங்களோட உரிமைகளுக்காக போராடுவதற்கு அனுமதி தரவில்லை என்ற குற்றச்சாட்டையும் இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கிறாங்க. பல இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இதே சூழல் தான் நடந்துச்சு. இன்னைக்கு அந்த சம்பவங்கள்லாம் மறந்து போச்சு. அந்த பெண்ணுடைய இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, சாருக்கு நீ பேசணும்னு சொல்லி. யார் அந்த சாருன்னு ஒரு விவாதம் நடத்தியது தொலைக்காட்சிகள், அதோடு எல்லாமே மறந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சாபக்கேடு. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் பரபரப்பு நடந்தது, 2 பேரை சுட்டார்கள். என்னபோது சிசிங்க ராஜான்ற ஒருத்தரையும் திருவேங்கடத்தையும். பரபரப்பாக இருந்தது. இதுக்கு பின்னணி என்ன என்று இப்பொழுது அது மறந்து போய்விடும். தட் வில் டிஸ்அப்பியர். இதுபோல் இதுவும் நிச்சயமாக மறந்து போய்விடும். ஆகவே இந்த சாபக்கேடான ஒரு சூழ்நிலையில் தமிழ், அதாவது என்னது தாவக்க, அதாவது என்னது தமிழர், தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. அதுல ஒரு முக்கியமான விஷயம்,
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது தமிழர் வெற்றி கழக தலைவர் ஸ்பாட்டுக்கு போகலன்னு ஒரு குறையும். அது எந்த ஊர்? பனையூர்ல வந்து எல்லாரும் யூடியூப்ல பல பேரும் பேசினார்கள். நாம் கூட சொல்லியிருந்தோம் இங்கிருந்து, ஒரு சரியான அரசியல் புரிதல் இல்லையோ, களத்தில் ஒரு தலைவன் நின்றல்லவா போராட வேண்டும், அவன் களத்தை விட்டு அவன் இருக்கும் இடத்திற்கு வந்தால் எப்படி என்று கேட்டபோது தாவேகாவின் சார்பில் இல்லை, தலைவர் விஜய் அவர்கள் சென்றால் மக்கள் கடுமையாக கூடி விடுவார்கள் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் என்றெல்லாம் அதுக்கு சமாதானம் செய்தார்கள். அது வந்து உண்மையான காரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். காரணமாக இல்லை. அப்ப வந்து நீங்க தேர்தல் நேரத்துல பிரச்சனை பண்ண மக்கள் சந்திக்க போக மாட்டீங்களா? அருமையான அப்பவும் வந்து மக்கள் கூட தானே செய்வாங்க, இதை விட அதிகமா கூடுவாங்க. அப்ப இது ஒரு அரசியல் தலைவராக நீங்க வரன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்து விட்டு நீங்க இப்ப பரந்தூருக்கு போறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு ஏற்பாடு கேட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கு முன்பாக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து விட்டு நீங்க உதவி கொடுத்துருக்கலாம். இப்பொழுது அதற்கு பகரமாகத்தான் விஜய் மட்டுமல்லாமல் புஷி ஆனந்த் போன்றவர்கள் எல்லாம் செல்ல போகிறார்கள். 2026 திமுகவின் நடவடிக்கைகளில் கொடூரத்தன்மையை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, அது மட்டுமல்லாமல் சட்ட ஒழுங்கு, பாலியல் விவகாரங்கள், இதை போன்று மக்களுடைய வாழ்வாதாரங்களுடைய சீரழிப்பு, பெருமுதலாளிகளுக்கானவர்களுடைய ஆதரவு, மாவட்ட கலெக்டரை உதயநிதியினுடைய பையன் வருகிறார், அவருடைய கூட்டாளிகள் வருகிறார் என்று எழுப்பி பின்னால் உட்காரச் சொல்வது, பின்பு அதற்காக நாடார் சமூகம் போராட்டத்தை ஆரம்பித்த உடனே அவர் மூலமாகவே அறிக்கைகள் வெளியிட செய்வது, இப்படி ஏராளமான மடைமாற்றம் திமுகவுக்கு ஒரு சபிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். இதுதான் இந்த பரந்தூர். ஆனாலும் உள்ளம் தாங்கவில்லை, வெதும்புகின்றது, வேதனைப்படுகின்றது. தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றது, பொட்டல் காடுகள், அவற்றில் சர்வதேச விமான நிலையத்தை வைத்து ஒரு டிரான்சிஸ்ட் கனெக்ஷன் மூலமாக சென்னையிலே அவர்களை கொண்டு சேர்க்கலாம். இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதே இந்த சர்வதேச பசுமை விமான நிலைய திட்டத்திற்கான இடத்தை தேர்வு செய்தது கடந்த அதிமுக ஆட்சி கால நடைபெற்ற போதுதான். ஆனா வந்து மக்களுடைய எதிர்ப்பை கருத்தில் கொண்டு அந்த திட்டத்தை வந்து கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 8 வழிச்சாலைகளும் அப்படித்தான். அதன் பிறகு வந்த திமுக அரசு அந்த திட்டத்தை வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இல்ல, திமுக அரசு கூட ஏவா வேலு கூட 8 வழிச்சாலைகள் வந்து திட்டம் கைவிடப்படவில்லை என்று தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கூட பாருங்க. சில நாட்களுக்கு முன்பு, சில வாரங்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு அவர் என்ன சொன்னார்னா, 8 வழிச்சாலை கைவிடப்படவில்லை, அதில் சில கோடிஃபைட் பண்ணணுங்கிற 8 வழிச்சாலை 6 வழிச்சாலையா குறைச்சிட்டாங்க. அப்ப திமுக வந்து பெருமுதலாளிகளுடைய கட்சி. ஏனென்று கண்டால் அவர்களிடத்தில் பண குவியலாகிவிட்டது. கலாநிதி மாறனிலிருந்து ரெட்சன்னா அது என்னது மூவி, இவைகளில் இந்த மாதிரி கோடிக்கணக்கில் சபரீசனுடைய அந்த என்ன கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஜி ஸ்கொயர், கோடிக்கணக்கில். ஆகவே அவருடைய உள்ளமும் மாறி இருக்கிறது, அவருடைய எண்ணமும் மாறிவிட்டது. தமிழர்களுக்காக என்று சொல்வதெல்லாம் ஒரு கட்டத்தில் சீமான் பேசுவது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல், ஆனால் அதிலும் உண்மைகள் பொங்கி இருக்கிறது தமிழர்களை வைத்து. உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்றை நான் சொல்கின்றேன். இன்றைக்கு கிளாம்பாக்கத்திலே கொண்டு மக்களை இறக்கி விடுகிறீர்கள். அங்கிருந்து 35-40 கிலோமீட்டர். சென்னையிலிருந்து செல்வதற்கு 600-700 ரூபாய் கேட்கிறார்கள். மாதவரத்திலிருந்து பயணிப்பவர்கள் 1400 ரூபாய் கொடுத்து போறார்கள். கிளாம்பாக்கத்தில் மக்கள் சுருக்கமாகத்தான் இருக்கிறார்கள். அந்த கிளாம்பாக்கத்தை ஒட்டி, கேளம்பாக்கத்தை ஒட்டி, வண்டலூரை ஒட்டி, பெருங்களத்தூர், இப்படிதான். ஆனால் அதற்கப்புறம் பெரும்பான்மையாக டென்ட் பாப்புலேஷன் இருப்பது சென்னையினுடைய மைய பகுதியான கோயம்பேடை சுற்றி தான். நூற்றுக்கணக்கான இடம் இருக்கிறது. கோடிக்கணக்கில் மக்கள் அதிகம் வாழ்வது கோயம்பேடை ஒட்டி. அதனால் அங்கே எந்த ஸ்டேஷனும் இல்லை. அப்ப இதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கின்ற போது பெருமுதலாளிகளும் திமுகவினரும் அதிக நிலங்களை வாங்கி குவித்திருப்பதாகவும் அதனுடைய விலையேற்றத்திற்காக ஒரு செயற்கையான நிலைப்பாட்டை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் தகவலும் கூட நமக்கு அரசியல் புரசலாக வருகின்றது. இந்த கிளாம்பாக்க பேருந்து நிலையம் வந்து எந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது? அதிமுக ஆட்சியில் தான் அடிக்கல் நாட்டப்பட்ட. இப்ப நீங்க சொன்னீங்க அதிமுக ஆட்சியில தான் பரந்தூர், அதிமுக ஆட்சியில் தான் கிளாம்பாக்கம். ஆனால் இந்த அரசு தமிழர்களுக்கான அரசு, தமிழ் மக்களுக்கான அரசு என்பதை ரத்து செய்யலாம் அல்லவா? அதை மறுபரிசீலனை செய்யலாம் அல்லவா? ஒருவர் தவறு செய்கின்றார், அவர் கைவிடுகின்றார். 8 வழிச்சாலை எடப்பாடியுடைய டைம் தான். திமுக அது இல்லை என்று அறிவிக்க வேண்டும். ஒன்று சொல்கின்றேன், கிளாம்பாக்கத்தை மக்களுக்கு இடையூறாக, கிளாம்பாக்கம் இருக்கலாம், ஆனால் மற்றொரு கிளாம்பாக்கத்தை போன்று பாரம்பரியமாக கோயம்பாடு இருக்க வேண்டும், அல்லது சிட்டியை விட்டு ஒரு பக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பரந்தூரையும் அதே மாதிரி அவர்கள் சொல்ல வேண்டும். அதே மாதிரி அரிட்டாப்பட்டியில் உள்ள டங்ஸ்டன் 13 கிராமங்கள் நாசமாகின்றது. ஆக இது நடந்திருக்கக்கூடிய அக்ரிமெண்ட், ஹிடன் அக்ரிமெண்ட்
வேதாந்தா குழுமத்திற்கு இடையில மோடியினுடைய பிராக்சியாக செயல்படும் அகர்வால் அந்த வேதாந்தா குழுமத்தினிடையே நடைபெற்று முடிந்தது. திமுக அரசாங்கத்தினுடைய பெர்மிஷன் இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி செய்திருக்க முடியும்? 13 கிராம மக்கள் இன்னைக்கு டங்ஸ்டன். நீங்கள் மதுரையிலிருந்து வெளியே வரும்போது மேலூருடைய அந்த எழில்மிக்க தோண்டங்கள் குன்றுகள் எல்லாம் பார்க்கின்ற போது அழகாக இருக்கும். ஆரம்பத்தில் தான் 13 கிராமங்கள், ஆனா அது நிறைய இருக்கும். 39,435 ஏக்கர். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை 3 மாவட்டத்துல அந்த திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது எதிர்காலத்துல. மதுரையில நான் இந்த 13 கிராமங்கள் மட்டுமல்ல, 13 என்பது முதலிலே முதல் கட்ட திட்டம். அதற்கு பின்பு that will expand more. எப்படி நெய்வேலியில ஆரம்பத்துல ஆரம்பிச்சு பிறகு பக்கத்துல இருந்த இன்னைக்கு வேல்முருகன் கூட சொல்றாரு, நெய்வேலியில உள்ள அதே போலதான் டக்சஸ் திட்டமோ நிலத்தை இழந்தவர்களுக்கு கூட இன்னைக்கு வேலை கிடையாது. இங்க நெய்வேலியில இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து. இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல அணுமின் நிலையங்கள்ல இருந்து எந்த ஒரு கூடங்குளத்திலிருந்தும், கல்பாக்கத்திலிருந்தும், நெய்வேலியிலிருந்தும், தூத்துக்குடியிலிருந்தும் உற்பத்தி ஆகின்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4000 ரூபாய் கட்டக்கூடியவன் 8000 10,000 கட்டக்கூடிய அவல நிலை இருக்கின்றது. ஆக திமுகவுடைய படுபாதக செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆட்சி முடிகின்ற போது கூட மாதம் ஒரு முறை விண்டீடிங் எடுப்பதையும் கூட அவர்கள் எடுக்காமல் மறுக்கிறார்கள். இதையெல்லாம் திமுக ஆட்சிக்கு ஒரு பெரும் சபிக்கப்பட்ட சாபக்கேடாக எதிர்வரும் 27 மாறும் என்று நான் நம்புகிறேன். அதாவது இப்ப நடிகர் விஜய் நாளை பரந்தூர் செல்கிறார். இந்த பயணம் என்பது அவர் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற பயணமாக எதிர்பார்க்கப்படுமா? ஏன்னா அவருக்கு அரசியல் கட்சி தொடங்கி கள பயணத்துக்கு வரவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதை களைவதற்காக செல்கிறாரா, உண்மையிலேயே அந்த திட்டத்தை நிறுத்துவதற்கான பயணமாக அமையுமா? இல்ல, அதாவது நடிகர் விஜய் மீது மக்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இதுவரைக்கு இல்லை. அதனால அவர் பெரிய தவறு செய்து விட்டார், அதை தவறுக்கு பாவ பிரசஸ்தம் தேடுவதற்கு செல்கிறார் என்ற மாதிரியெல்லாம் உணர்வுகள் யாருக்கும் ஏற்பட போவதில்லை. இது ஆரம்பத்தில் வயதடிப்படையிலும் சில தவறுகள் நடக்கும். சரியான ஆலோசனை களத்துக்கு வரல என்ற குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டது. அது நம்முடைய அரசியல்வாதிகள் தான் வைத்திருக்கிறார்களே, இப்ப நம்முடைய பத்திரிகையாளர்கள் வைத்திருக்கிறோம் தவிர பொதுமக்கள் அளவில் அவர் மீது ஒரு பெரிய வெறுப்பு இல்லை. ஆனாலும் காலம் அதற்கு பதில் சொல்லும். ஏனென்றால் அவர் இதில் புரிந்து கொண்டு, சரிதான், நாம் பனையூருக்கு வர சொல்வது தவறுதான், பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களுடைய இடத்திற்குத்தானே சென்றிருக்க வேண்டும். ஒரு வீட்டில் இறந்து விட்டால் இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று மரண வளத்தை நாம் விசாரிக்க வேண்டுமா தவிர அவர்கள் என்னை தேடி வர வேண்டும், நான் வந்தால் உங்க வீட்டில் எல்லாரும் கூடிவிடுவார்கள் என்று சொல்வது ஏற்புடைய காரணம் அல்ல. பாதிக்கப்பட்டவர்கள், அனாதைகள், அபலைகள், விதைகளுக்கான நல்லுதவிகளை செய்வதற்கு விஜய் அந்த இடத்திற்கு போயிருக்க வேண்டும். 13 பேர் வாயில் குண்டடிபட்டு ஒரு படுபாதக செயலில் ஸ்டெர்லைட்டில் நடந்த போது விஜய் அங்கு சென்றார், ரஜினிகாந்த் அங்கு சென்றாரா இல்லையா? அப்ப அப்படி சென்றிருக்க வேண்டும். அப்படித்தானே 10வது வயது பரீட்சை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்த ஒரு 13 வயது குழந்தை வாயில் குண்டு பாய்ந்து செத்தார். கல்யாணம் முடித்த மாப்பிள்ளை சில நாட்களிலே குண்டு பாய்ந்து செத்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி சொன்னார், என்ன நடந்தது எனக்கு தெரியாது, நான் டெலிவிஷனை பார்த்து தெரியும். இது மாதிரி அதிசயமான அபாயகரமான காவல்துறை ஒரு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள துறை தான். சோ முதலமைச்சர் அனுமதி இல்லாம காவல்துறை அப்படிப்பட்ட எடுக்க மாட்டாங்க. அன்றெல்லாம் வீரியத்தோடு பேசினாரே மு.க. ஸ்டாலின். எல்லா விஷயத்துக்கும் இதே செந்தில் பாலாஜி விவகாரத்திற்கு வீரியத்தோடு பேசினார். ஆசிரியருடைய போராட்டத்திற்கு, மருத்துவர்களின் போராட்டத்திற்கு, எல்லாவற்றுக்கும் வீரியத்தோடு பேசி கயப்பதிவில் ஆட்சி வந்தால் உங்களுக்கு எல்லாம் தரும் என்று வாக்கு கொடுத்து 520 நிறைவேற்றப்படவில்லை. மறுபடியும் சொல்கின்றேன், நீங்கள் கேட்ட கேள்வி விஜய் பெரிய விவகாரம் இல்லை. அவருடைய கடும்போக்குவாதம் எப்படி இருக்கின்றது எல்லாம் நாங்கள் அவதானிக்க வேண்டும். எப்படி மக்களுக்கு அவர் சேவை செய்ய போகிறார், மக்களிடத்தை அவர் எந்த பன்முகத்தன்மையோடு கொண்டு செல்கிறார். பெரியார், திராவிடம், தமிழ் தேசியம் என்றெல்லாம் சொல்கிறார். இந்த பக்கம் நில்லு அல்லது அந்த பக்கம் நில்லு, நடுப்பக்கம் நின்றால் அடித்து செத்து போவா என்று சீமானுடைய விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்படுகிறது. இன்னும் சில காலங்கள் ஆகும். அவரை நாங்கள் யூகித்த ஒரு ஆண்டுகளில் எப்படி வந்து இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. அதனால அவர் மீது நாம் வசைப்படுவதற்கு வார்த்தைகள் இல்லை என்பதுதான் எதிர்க்கிறது. இப்போ இதே தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சென்ட் நிலத்தோட நாங்கள் கைப்பற்ற மாட்டோம் என்று தெரிவித்ததாக விவசாயிகள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னாக்கா பரந்தூர்ல ஒரு போராட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்துல அந்த மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக அங்கேயும் ஒரு பல ஆண்டுகளாக போராட்டம், மதுரையில போராட்டம், இன்னும் பல இடங்கள்ல நிலத்தையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதற்காக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரக்கூடிய அதிகாரம் தமிழக அரசிடம் இருக்கின்றது, மத்திய அரசிடம் இருக்கின்றது. இதையே அவங்க நடவடிக்கை எடுத்து முடிவு கொண்டு வரல. என்ன சந்தேகம் என்றால், அனைத்து விவகாரங்களிலும் பெருமுதலாளிகளுக்கும் திமுகவுக்கும் இடையிலே ஒரு
கூட்டாளிகள் இருப்பது என்பது நம்பப்படுகின்றது. இதை நான் சொல்லவில்லை. அவருடைய சக பாரிய அழுத்தங்கள் வருகின்ற போதெல்லாம் கூட்டாளியாக இருந்த தோழர் பாலகிருஷ்ணன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நான் சொல்லவில்லை. அதற்கு பின்பு இப்பொழுது புதிய பொதுச் செயலாளராக வந்திருக்கிறாரு, அவர் பேர் என்னது, சண்முகம் ஐயா அவர்களும் கூட சொல்லியிருக்கிறார்கள். இடதுசாரிகள் ஏனென்று இதை சொல்வதற்கு காரணம் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக மாறிய கதையால் இவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் இடதுசாரிகள் துணை போகின்றதோ என்ற அச்சப்பாடு தோழர்கள் உண்டில் ஏற்றுவர்களிடத்தில் வந்துவிட்டது. ஆகவேதான் எல்லா மாடலையும் விட மிகச்சிறந்த மாடல் திராவிட மாடல் அல்ல, இடதுசாரி மாடல் என்ற ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவர்கள் சொல்லப்படுகிறார். திமுக மௌனியாக இருக்கக்கூடிய காரணம் இன்னும் 10 மாதம் தான் இருக்கின்றது. இன்னைக்கு ஜனவரி முடிந்து விட்டது. இந்த 10 மாதத்தில் அவர்கள் கூட்டாளிகளை உறுதி செய்ய வேண்டும். அதே மாதிரி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கூட மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல்ல நம்முடைய சமூக மக்கள், நம்முடைய மக்கள் தான் அவர்களை நான் தலித் சமூகம் என்று சொல்லி சிறுமைப்படுத்த மாட்டேன். எனக்கு அதில் ஒத்த கருத்தில் எங்களுடைய மக்கள் எம்முடைய சமூகத்தில் மலம் கலந்து எங்களுடைய குழந்தைகள் குடித்து இத்தனை ஆண்டுகளான பிறகும் என் மக்களுக்கான விடிவெள்ளி இல்லை. அப்ப இதை கேட்பதற்கு பொறுப்பில் இருக்கிறார் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கோ மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு சகோதரர் வன்னி கூட இதில் கடும் கோபம் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் எதற்காக போராடுகிறோம், என்ன லட்சியத்தை எடுத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சும்மா கூட்டாளியாக இருந்து கொண்டு இஸ்லாமிய அமைப்புகள்ல தோழர் ஜவாஹிருல்லா போன்ற தலைவர்களும் கூட மரியாதைக்குரிய பெரியவர் காதர் மீதின் கூட அப்படித்தான் பயணிக்கிறார்கள். கூட்டணி தர்மம் முக்கியமா, மக்களுடைய கூட்டணி தர்மத்தை விட கருத்தில் கொள்ள வேண்டும். கூட்டணி தர்மம் என்பது என்ன? கூட்டணி தர்மம் மக்களுக்காகத்தான் நீங்கள் ஆட்சி செய்வோம். ஆகவே நாம் இந்த கூட்டணி தலைவர்கள் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் காதர் மீதின் அவர்களுக்கும் ஜவாஹிருல்லா மரியாதைக்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் திருமா போன்றவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நம்புகிறேன். நீங்கள் மறுபடியும் ஒரு வெற்றி அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் இதே போன்று கபரிகரம் செய்வார். ஆனால் சமூகம் உங்களே மதிக்காது. சிபிஎம் உடைய புதிய செயலாளர் சண்முகம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, திமுகவுடைய ஆட்சியின் அணுகுமுறையில மாற்றம் ஏற்படவில்லை என்றால் 2026 திமுக கூட்டணியில் சிபிஎம் சிபி இடம் பெறுமா என்பது ஒரு கேள்விக்குறின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை அதே போல விடுதலை சிறுத்தைகளும் தர்ம சங்கடத்தான் இருந்து வருகிறது. காங்கிரசுக்கும் திமுகவும் தான் ஒரு நெருங்கிய கூட்டணி, மற்ற கட்சி எல்லாமே அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. இல்ல நீங்க சொன்னது ஒரு கருத்தா இருந்தாலும் தோழர் தொல் திருமாவளவன் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் எம்எல்ஏ தம்பி ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள், ரவிக்குமார் போன்றவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். மதவாதத்தை எதிர்ப்பதற்குத்தான் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோமே, இல்லை சனாதனத்தை எதிர்ப்பதற்கு, வர்க்க பேதத்தை, ஆதிக்க பேதத்தை, வர்ணாசிரம பேதத்தை ஒழிப்பதற்காகத்தான் நாங்கள் பயணிக்கின்றோம் அல்லாமல் சொந்த சுயநலனுக்காக இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது ஏதோ சொன்ன கதையாக இன்னைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி நாங்கள் இல்லை என்று ஜெயக்குமார் அறிவித்திருக்கிறார். அவருக்கும் துக்ளக்கினுடைய தலைவருக்கும் மோதல் வந்து கொண்டிருக்கிறது. ஆக 2026 என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் யூகிக்க முடியவில்லை. நாம் திமுக கூட்டாளிகளுக்கு சொல்றது, நீங்கள் விளிம்பு நிலை மக்கள், உங்களுக்கு உங்கள் மக்கள் தான் தேவை. தலித் மக்களுக்கு இன்றைக்கும் இறந்து போன இடத்தில் அடக்கம் செய்யப்படவில்லை. திமுக என்ன கொடுத்தார்கள்? இந்த 5 ஆண்டுகளில் தோழர் திருமா அவர்களிடத்தில் எனக்கு ஒரு பேட்டிக்காக நீங்கள் ஒரு வாங்கி தர வேண்டும் என்ற நிகழ்ச்சியினுடைய கூறுகிறேன். நீங்கள் நிதானமானவர், அவர் மீது எனக்கு பெரும் பற்றும் பாசம் உண்டு. நன்கு படித்தவர், ஒரு முனைவர், ஒரு நிதானமானவர், கண்ணியமானவர். அவர் கண்ணியத்தோடு இருப்பார். அந்த கண்ணியத்தை திமுக தவறாக பயன்படுத்துகிறதோ? நான் என்ன கேட்கின்றேன், தொல் திருமா அவர்களுடைய அந்த கண்ணியத்தை இதுக்கு என்ன வேங்க வயல்ல என்ன நடந்துச்சு? இன்னைக்கும் மனம் கலைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் பல தலித் கிராமங்கள்ல அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா நேற்று நடந்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் கூட தலித் மக்களுக்கு இல்லை, இடமில்லை. அதை கூட எல்லாரும் வெளியே வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போன்று நாங்குநேரியிலே வெட்டப்பட்ட சிறுவனுக்கான நீதி என்ன கிடைச்சது? நாங்குநேரியில் மட்டுமில்ல, தாமிரபரணி குடித்து போனவொடனே அவருடைய தலித் பேரை சொல்லி அடிக்கிறார்களே. இன்னும் பல கிராமங்களில் முடிவெட்டுவதற்கு இடமில்லையே, செருப்பணிவதற்கு இடமில்லையே, தலைப்பாக கட்டி கொண்டு செல்ல முடியவில்லை, சைக்கிள் பயணிக்க முடியவில்லை, இரட்டை கோலை இருக்கிறதே. பெரியாருடைய ஆட்சி நடக்கிறதா அல்லது பெருங்கோபம் கொண்டவர்களுடைய பெரும் பாவத்தாளிகள் ஆட்சி நடக்கிறது அந்த கேள்வி. அப்ப நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள். தர்மம் என்றால் என்ன தர்மம்? நான் மரியாதைக்குரிய திருமாவளவனிடத்திலே கேட்கிறேன், உங்க என்ன தர்மம்? இதை விட என்ன தர்மம்? என்னுடைய சமூகத்திற்கான விடியல் இல்லை. இன்னைக்கு காசாவில் போராடி கொண்டிருக்கிறான். அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தார்கள் வந்தேரிகளாக சொல்லக்கூடிய செட்டிலர்ஸ். இன்னைக்கு போராடி அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றிருக்கிறார்கள். அது தர்மம். அழிக்கப்பட்டதோ 47,000 50,000 பேர், ஊனமுட்டவர்களோ 112,000 பேர். ஆனாலும் இறந்தாலும் ஒரு நாள் நாங்கள் மீட்போம். அதே போன்று தமிழ்நாட்டு கூட்டாளிகளுக்கு சொல்கிறேன்,
தலித்துகளுக்கு விடுதலை. ஏன் அனைவருக்குமான ஒரே இந்துக்கள் என்று சொல்கிறாயே, அனைவருக்கான ஒரே என்னது இடுகாடு அல்லது சுடுகாடு கொண்டு வா. இப்போ 2016 பாத்தீங்கன்னாக்கா அதிமுக திமுக இல்லாத ஒரு மக்கள் நல கூட்டணி ஒண்ணு அமைச்சாங்க. ஆனா மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க இல்லையா, அதுல ஒரு 20 தடவை 30 தடவை ஜெயிச்சிருந்தா கூட அடுத்த தேர்தல்ல திமுக கூட்டணியில எந்த கட்சியும் போயிருக்காது, அதிமுக கூட்டணியில எதுவும் போயிருக்காது. ஆனா ஒட்டுமொத்தமா அந்த மக்கள் நல கூட்டணியை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. வேற வழி இல்லாம 2021 கூட்டணி ஏற்பட்டது. அது காரணம் யாருன்னாக்கா வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான் காரணம். ஏன்னா மக்கள் வந்து ஒண்ணு திமுக ஆதரிக்கிறாங்க, இல்ல ஆதரிக்கிறாங்க. அதனால அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்றாங்க, திமுகவுல கூட்டணி வைக்கணும், இல்ல அதிமுக கூட்டணி வைக்கணும் மனநிலைக்கு அரசியல் தலைவர் வராங்க. சோ மக்கள் மனநிலையில மாற்றம் வர வேண்டும். நம்ம இந்த நிகழ்ச்சியை அதை முடிச்சுக்கலாம். கண்டிப்பா. ஆமா, இதை நீங்க சொன்ன மாதிரி மக்கள் மனநிலையில மாற்றம் வர வேண்டும், எழுச்சி வர வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் தோழர் விஜயபாலன். பெரும் ஆசை, நிலங்களை காவு கொள்ள வேண்டும், ஏரிகளை காவு கொள்ள வேண்டும். தின்பதோ 2 இட்லி தான். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் 300 400ங்கிற அளவுக்கு சுகர் ஏறி இருக்கு, பிரஷர் ஏறி இருக்கு. பல வியாதிகளின் ஆட்பட்டு கொண்டாலும் அவன் இன்னும் நோய் என்கின்ற பல நோயிலே மிதக்கிறான். ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். தமிழ்நாட்டை நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் திமுகவுடைய பாரம்பரிய வாக்காளர்களிடத்திலே ஒரு பெரும் மனக்குறை இருக்கிறது. அது மட்டும் என்னால சொல்ல முடியாது. சிறுபான்மை மக்களிடத்துல, கிறிஸ்தவ மக்களிடத்துல, தலித் சமூக மக்களிடத்துல, ஓபிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்த மக்களிடத்துல, உயர் சாதிகளை விட்டுருங்க, ஒரு திமுக எதிர் மனநிலை இருக்கிறது. அந்த எதிர் மனநிலை அவர்களுக்கு சாத்தியம் என்னவென்றால், எடப்பாடி போன்ற வலுவற்ற தலைவர்கள் தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள கட்சியை உடைக்க முயற்சிக்கும். பாரதிய ஜனதா யார் முகத்திலாவது ஏறி அதிமுகவை கபலீகரம் செய்வது என்பதுதான் ஒரு இறுதி திட்டம். அதிமுகவை கபலீகரம் செய்து விட வேண்டும். யார் இருந்தால் அதிமுக உருப்படுமோ அவர்கள் வந்து விடக்கூடாது. அதுதான் அதிமுக. அப்படின்னா அந்த கட்சி விளங்காமல் போய்விட்டால் நாம் மறுபடி தேவேகவுடாவை காலி செய்து அங்கே வந்த மாதிரி நிதிஷ்குமார் 150 இடம் 140 இடத்தை வந்து கடைசியில் இப்ப 43 இடத்துக்கு தள்ளியது போன்று ஒவ்வொரு மாநிலங்களும் அவர் நாசம் செய்வதுதான் அவருடைய திட்டம். ஆக அந்த திட்டத்தில் தமிழ்நாடு தொய்வடையக்கூடாது என்று ஒரு தமிழனாக எனது ஒரு கோரிக்கையை வைத்துக் கொடுக்கிறேன். 2026 தமிழ்நாட்டுல தனித்து ஒரு கட்சியோட ஆட்சி அமையுமா, இல்ல கூட்டணி கட்சி ஆட்சி? இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். திமுகவுடைய பாரம்பரிய வாக்குகள் ஒன்றும் இல்லை. 75 சீட்டுக்கு மேல் அவர்களுக்கு இல்லை. அந்த காலத்தில் 1990 ராஜீவ் அசாசினேஷன்ல அவர்கள் பெற்ற வாக்குகள் வெறும் 23 விழுக்காடு தான். அதற்கு பின்பு 50%, 96 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது புனையப்பட்ட வழக்குகளின் மூலமாக அவர் பெற்றது. மற்றபடி திமுகவுக்கு இப்பொழுது அதே வெறுப்பு இருக்குது. நான் 1991-96 கண்ட காட்சியை ராஜீவ் அசாசினேஷனுக்கு பின்பு எனக்கு அப்பொழுது வயது என்னவென்றால் எனக்கு அப்பொழுது 19 வயது. நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தேன், மாணவன். அப்போது எனக்கு தெரியும். அப்பொழுது உள்ள நிலைதான் இப்பொழுது காணப்படுகிறது. திமுகவுக்கு ஒரு பெரும் சோதனை காலம். என்னென்னால் இயலாமையின் நிலையாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் எந்த முடிவுகளை எடுக்க தீர்க்கமான முடிவில்லை. அவர் ஒரு பொம்மை முதல்வராகவே செயல்படுகிறார். அது அவர் கட்சிக்கு பெரும் இழப்பு என்பதை பார்க்கலாம். ஒருவேளை கூட்டணி கட்சியுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைந்தால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு ஆட்சி அமையும். அந்த முழக்கத்தை தானே 2016 திரும்ப வைத்தார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாம இப்ப சொல்ல முடியாது. அந்த கூட்டணிகள் அமைகின்ற போது அதை சொல்லுவோம். உங்க விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.